பிரதமர் மோடி அவர்கள் 22ஆம் தேதி அயோத்தியால 550 வருஷம் கிட்டத்தட்ட சட்ட ரீதியான போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்லதொரு விதமா சுமூகமா எந்த விதமான கேள்விக்குறி இல்லாம சர்ச்சை இல்லாம கலவரம் இல்லாம அமைதியா கோர்ட் மூலமா ஆர்டர் வந்து அதற்கு பிறகு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ண பிறகு கூட எந்த விதமான நாட்டில் எந்த ஒரு மூலையிலும் கலவரமோ சர்ச்சையோ இல்லாம அமைதியா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரமனி நடந்துச்சு. இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஊர்கள்ல இருந்து மக்கள் எல்லாரும் அவங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதன் மூலமாக வரிப்பணம் இதுல இல்லாமல் சட்ட ரீதியா ஒரு தனி ட்ரஸ்ட் மூலமா எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்போ பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமா இதுல ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமா கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில்ல மூலஸ்தானத்துல, அதாவது கர்ப்பகுடின்னு வாங்க தெலுங்குல, தமிழ்ல மூலஸ்தானம்ங்கிறோம். அந்த மூலஸ்தானத்துல ராமரை நாளைக்கு ஆகம சாஸ்திர பிரகாரம் எப்படி அங்க ஸ்தாபகம் பண்ணமோ அந்த ரீதியில பண்ணிட்டு அதற்கு பூஜை பண்ற அதே நேரத்தில் பிரதமரும் அந்த மாநிலத்து கவர்னரும் அங்க இருந்து இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறாங்க. நாடு முழுவதிலும் எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மக்களே அதுல தொடர்பு எடுத்துக்கிட்டு பங்கேற்றுக்கிட்டு அவங்க நடந்து போறாங்க, இல்ல ஏதோ அங்க அனுப்பி கொடுக்கறாங்க, இங்க பண்ணின ஒரு பிரசாதத்தை அங்க அனுப்பி கொடுத்து, இந்த மாதிரி மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் இதுல தன்னை சேர்த்துக்க விரும்புறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் ஐயா 11 நாளா ஒரு நியம நிஷ்டையோட, அதாவது சில கோவில்ல இந்த மாதிரி ஒரு பூஜை முதல் அடியா நடக்கக்கூடிய பூஜையில பங்கேற்க சில நம்ம இந்த சபரிமலைக்கு போகும்போது 40 நாள் எப்படி தரையில தான் படுத்துக்கணும், சிலதை தான் சாப்பிடணும், தானே சமைச்சதை தான் சாப்பிடணும் கட்டுப்பாடுகள் இருக்கோ அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை 11 நாட்களாக அவர் நியமிச்சு கொண்டு ராமர் எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை காலத்துல போயிருந்தாரோ அங்கெல்லாம் போய் அந்த அந்த கோவில்கள் எல்லாம் அவருடைய அனுகிரகம் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அதற்கு முன்னாக எங்க எல்லாருக்கும் கூட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாரு. இந்த சந்தர்ப்பத்தில் கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி சுத்திகரப்படுத்துறதுல நீங்க பங்கெடுக்கணும், கோவிலை சுத்தமா வைக்கணும், நம்ம எல்லாரும் கூட எந்த விதமான கூச்சமும் இல்லாம கோவிலை சுத்தப்படுத்துற அந்த காரியக்கிரமங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு. அந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்க வந்து மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில், இந்த கோவில்ல 1756 அந்த டைம்ல ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மதுராந்தக ஏரி கரை பிளந்து வெளியில தண்ணி வந்து கிராமம் எல்லாம் அழிஞ்சிடுமோன்ற அந்த கவலையில இருந்த போது ராமரே அவருக்கு ஒரு மின்னல் ரூபமா வந்து அந்த இடத்துல கண்ணில் காட்சி அளித்து அந்த ஏரியை காப்பாத்தினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பிரகாரம் இங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அவர் கட்டி கொடுத்திருக்காரு. இந்த ஏரி அன்னைக்கு ராத்திரி கரை பிறண்டு ஓடித்தே தவிர பிரீச் ஆகல, மடை உடைஞ்சு வெளியில தண்ணி வராம இருந்துச்சு. இந்த மாதிரி ராமரை பத்தி பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு கிளீனிங் ப்ரோக்ராம் கோசம் நான் வந்திருந்தேன். ஏதோ கொஞ்சம் கிளீனிங் பண்ண முடிஞ்சது எனக்கு இருக்கிற ஷார்ட் டைம்ல. ஆனா இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும் போதும் பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, நல்லா நடத்தி கொடுப்பாங்க.